ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபாலோயிங் மூன் புத்தகத்துலேருந்து பார்ட் 3 பார்ப்போம். இன்றைக்கி இதில் ஓநாய் அமையாவும் அவங்க 2 பேரோட பாதையில் வேறு என்னென்ன வேறு நபர்களை சந்தித்தாங்க, என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இனி சூரியனின் உதயம் ஆரம்பமாகும் நேரம். அம்மையாவின் இதயம் கொஞ்சம் வேகமாக தான் துடிச்சிக்கிச்சு. ஏன்னா நிலா தன்னோட முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறியதாக்கி மறைஞ்சு போய்கிட்டே இருந்தது. அப்போது சிறிது தூரத்தில் அம்மையா ஒரு வீட்டை பார்த்த உடனே, இதுதான் நாங்கள் முன்னாடி தங்கியிருந்த வீடு, இங்கே தான் நான் என்னோடய பெற்றோரை நான் தொலைச்சிட்டேன் ஒரு புயல் காற்றுல அப்படின்னு சொன்னது. ஓநாய்க்கும் ஒரு சிறிய சந்தோஷம். அப்போனா நம்ம சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம் என கூறி ஓநாய் தன் நடையை இன்னும் துரிதப்படுத்தியது. அவர்கள் வழியாக ஒரு ஆழமான ஒரு பனி நீரோடை போன்ற நீர்வீழ்ச்சி ஒன்று குறுக்கிட்டது. அதை அவர்களால் கடந்து செல்ல முடியாது என்று தெளிவாக தெரிந்தவுடன் அம்மையாவின் மனம் மீண்டும் வேதனையானது. அப்போது ஒரு குரல் கேட்டது. உங்களை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த குரல் வந்த திசை நோக்கி அம்மையாவும் ஓநாயும் பார்த்தார்கள். அங்கே ஒரு சிறிய பாறை மேலே ஒரு பூனை உட்காந்துருந்தது. இவ்வளோ மெதுவாக பயணத்தை நோக்கி போவீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டது. அப்போது அம்மையா சொன்னது, நான் என்னோடய பெற்றோரை தேடி போய்கிட்டு இருக்கேன். அவங்கள நான் ஒரு புயல் காற்றுல இழந்துட்டேன். இந்த பாறையை தாண்டி, இந்த அருவியை தாண்டி எப்படி நாங்கள் போகிறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனால் அந்த பூனையோ ஒரு புன்சிரிப்புடன், நீங்கள் இருவரும் என் கூட வந்து கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா? இந்த அழகான நீர்வீழ்ச்சியும் இந்த இளம் காலை கதிரவனையும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக இயல்பாக அவங்க 2 பேரையும் தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக அந்த பூனை கூப்பிட்டது. ஆனால் அம்மையாவுக்கோ, இல்லைப்பா, நான் எங்கள் அம்மா அப்பாவை தேடி நான் பயணத்தை தொடங்கும், நான் போகிறேன். ஆனால் பூனையோ விடுற மாதிரி இல்லை. இல்லை அம்மையா, கொஞ்ச நேரம் என் கூட வந்து உட்காந்து தான் நீ பாரு, உனக்கே தெரியும் அது இவ்வளோ இதமாக அழகாக இருக்குன்னு. என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு சூரிய உதயத்தையும் காலை இளம் வெயிலும் பனி ஓடையும் நீர்வீழ்ச்சியோட இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை, முதன்முறையாக பார்க்குறேன். நீயும் வந்து என் கூட கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வயதான ஓநாயும் தன்னோட அசதிக்காக கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க உட்காந்துட்டாங்க. அம்மையாவுக்கு வேறு வழியே இல்லை, அவங்களும் உட்காந்துட்டாங்க. அந்த உலகத்தில் அந்த சூரிய உதயமும் அந்த நீர்வீழ்ச்சியோட அழகு மட்டுமே தன்னோட தற்போதைய வாழ்வு போல் அவ்வளோ அனுபவித்து ரசித்து அந்த பூனையை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஜாப்பனீஸில் இச்சிகோ இச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது ஹியர் அண்ட் நவ், அதாவது இப்போது, இந்த நிமிஷம், இந்த நொடி, இது உங்கள் வாழ்க்கையில் இட் வில் நெவர் கெட் ரிப்பீட், திரும்பவும் நிகழாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன தேநீர் குடிக்கதா இருந்தால் கூட அதை ரசித்து அனுபவித்து குடிங்க. ஏன்னா இதே நேரம், இதே மனோநிலை, நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அதே நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நிமிஷத்தை அனுபவிங்க. அதான் இச்சிகோ இச்சின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அதே தான் அந்த பூனையும் அழகான சூரியத்தை உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மையாவுக்கு இருப்பு கொள்ளலை. இதை கவனித்த பூனை சொன்னாங்க, நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்த பின் அதை இயற்கையை முழு மனதோடு ஒப்படைத்து விட அம்மையா, அது நமக்காக தானே வழிகாட்டும். இந்த வாழ்க்கைன்றது அவ்வளோதான் அம்மையா, ஆனால் அற்புதமானது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருந்தது. அந்த ஓநாயின் வார்த்தைகளை திரும்பவும் அம்மையா தனக்குள்ளே உரு போட்டு பார்த்துச்சு. ஒரு செயலை முழு மனதுடன் செய்வது மட்டுமே நம்மளோட பொறுப்பு அம்மையா. அந்த நிகழ்வுகளுக்கோ அதனோட விளைவுகளுக்கோ என்ன நடந்தாலும் அதை நம்ம அப்படியே தானே ஏற்றுக்கணும் அப்படின்னு திரும்பவும் அம்மையா அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சரின்னு ஏற்றுக்கிட்டு அதுவும் அமைதியாக அந்த சூரிய உதயத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், அனுபவிக்க ஆரம்பித்தது. அப்போது அது மனசில் இருந்த அதோட கவலைகளோ துக்கங்களோ தன் பெற்றோரை பற்றிய எண்ணங்களோ எல்லாமே மறந்து போயிடுச்சு. அப்போ தான் ஒன்று உணர்ந்துச்சு அம்மையா, ஏதாவது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட எதுவுமே செய்யாமல் அமைதியாக சில நிமிஷங்கள் உட்காரோம்ல நம்மளை மறந்து, அதுதான் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமானதும் கூட. ஆனால் அவ்வளோ இயல்பாக யாராலையும் உட்காந்துட முடியாது. அந்த இதம் தனக்குள் போனோடனே, தன்னோட கவலையெல்லாம் மறந்தோடனே
அம்மையாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உணர்வுகள், அந்த அமைதியாக அந்த ஒரு நிமிஷம் அந்த அனுபவித்தது கவலையெல்லாம் மறந்தது. அவங்களோட அமைதியை உடைக்கிற மாதிரி திடீர்னு பேர் இறைச்சலோட சப்தம் கேட்டது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பனிப்பாறை உடஞ்சி ஒரு பெரிய பாதைக்கு வழிவிடுவது போல் கரைந்து அந்த நீர்வீழ்ச்சியில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அப்போ தான் பார்க்குறாங்க, அந்த உடைந்த பாறைகளுக்கு நடுவே ஒரு அழகான பாதை இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனேயே அம்மையாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ தான் அந்த பூனை சொல்லுது, தேங்க்ஸ் டு இம்பர்மனன்ஸ் ஆல் த திங்ஸ் ஆர் பாசிபிள் அம்மையா அப்படின்னு. அதாவது வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மைகள் மட்டுமே தான் நிறைய இருக்கு அம்மையா, அதுக்கு நன்றி கூறு, இந்த வாழ்வில் எல்லாமே நமக்கு சாத்தியம்தான் என்றது பூனை. சுகமோ துக்கமோ எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. இந்த நொடியில் இந்த வாழ்க்கை என்பது அது நம் கையில் தான் இருக்குது, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அம்மையா அப்படின்னு. அதனால் எந்த அதிசயம் வேணாலும் நிகழலாம் என்பது அதுதான் உண்மை அப்படின்னு ஓநாயும் உணர்ந்தது. இருவரும் அந்த பனிப்பாறையினோடு தன்னோட அடுத்த பயணத்தை தொடர ஆரம்பித்தாங்க. அங்கு நிலவு இல்லாத அந்த சூழ்நிலையை அம்மையா ஒரு சிறு வருத்தத்தோடு கடந்தாலும் தன்னோட ஓநாயின் வழிகாட்டுதலும் ஒரு மாறாத திகட்டாத அன்பும் அதுக்கு ரொம்ப மனதுக்கு இதமாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன தான் தப்பு செய்தாலும், நம்ம என்ன தான் சோர்ந்து போனாலும், யாராவது ஒரு ஆள் நம்ம கூட இல்லை பரவாயில்லன்னு கொஞ்சம் தூரம், இல்லை பரவாயில்லன்னு கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமலே நம்மளும் நமக்குள்ளே அந்த இதமும் அந்த தன்னம்பிக்கையும் தானாக வர ஆரம்பிச்சிடும். அப்படி தானே அம்மையாவுக்கும் அதே தான் நடந்துச்சு. அந்த பனிப்பாறையை தாண்டி அவங்க தன்னோட பயணத்தை தொடங்கி அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அம்மையாவுக்கு ஓநாய் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னது. அந்த நிலவு தன்னோட முகத்தை சிறிது மறைத்து கொண்டாலும் இப்போது சூரிய ஒளியில் நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கு அம்மையா. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை முழுவதுமே நம்ம சார்ந்து வாழ்ந்து விடக்கூடாது அம்மையா. பூனை சொன்னது போல் வாழ்க்கை முழுவதும் நிச்சயமற்ற தன்மைகளும் இங்கே எல்லாமே சாத்தியமானதும் தான் இந்த வாழ்க்கையானது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஏற்றுக்கணும், அக்செப்டன்ஸ். அதை மட்டும் செய், வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக அழகானதாக இருக்கும் என்று கூறி மேலும் தன்னோட பயணத்தை தொடர்ந்தது. அம்மையாவின் வாழ்வில் சூழ்நிலைகளும் தன் உடல்நிலை மோசமாவதையும் ஓநாய் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தது. அப்போது தன்னோட வாழ்க்கையோட கடைசி நிமிஷங்களை சிறப்பானதாக கழிக்கவே உறுதியாக தன்னை இன்னும் கொஞ்சம் முன்ன அந்த பயணத்தில் இன்னும் நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு ஓநாய் ரொம்ப உறுதியாக நினச்சிது. அந்த நிலவு நம்மை சரியாக வழிநடத்தி தான் செல்கிறது அம்மையா. நீ சொன்னது போல் என் அம்மாவும் சூரியனை பற்றி ஒன்று சொன்னாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதாவது இந்த சூரிய ஒளியில் யார் நடக்கிறாங்களோ அவங்களே அதிர்ஷ்டம் பின்தொடரும் என்று. அம்மையாவும் நம்பாம அப்படியா அப்படின்னு கேட்குது. ஆனால் அந்த சூரிய ஒளியில் அவங்க பயணம் என்னவோ அழகாத்தான் பெரிய பாலத்தின் வழியே கட்டிடங்களின் ஊடாக தொடர்ந்தது. எத்தனை முறை அம்மையா சோர்வுற்றாலும் பொறுமையாக தான் அந்த ஓநாய் ஒவ்வொரு முறையும் வாழ்வின் நிதர்சனத்தையும் வாழ்வின் இன்ப துன்பங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு தன்னோட கடைசி நிமிஷத்துலையும் மனதை தேற்றி அம்மையாவை கூட்டி போய்கிட்டே இருந்துச்சு. நமக்கு பயணத்தோட போய் சேர வேண்டிய இடம் எது என்பதை விட அந்த பயணமே முக்கியம் என்பதையும் சொல்லி கொடுத்துச்சு. அந்த நிமிஷம், அந்த நிகழ்வு என்பது வாழ்வின் ஒரு முறை தான் நமக்காக அமையும், அதை அனுபவித்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னு. அப்படியா என கேட்ட அம்மையாவிற்கு நமக்கும் சேர்ந்தே தான் அந்த ஓநாயிடமிருந்து இத்தனை வார்த்தைகளும் இத்தனை அனுபவங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். அதோ பார் அம்மையா, அந்த சப்தத்தை, அந்த நிறத்தை, அந்த பனிப்பாறை உன் கையில் இந்த நிமிடம் இருக்கும், இந்த நிமிட வாழ்க்கையும் உன் முன்னே விரிந்திருக்கும் இந்த சந்தர்ப்பங்களும், இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அனுபவித்து பார். இது வெறுமனே கடந்து போகிறதுக்கு இல்லாமையா அப்படின்னு சொன்னது. அந்த குட்டி அம்மையாவும் அவங்க சொன்னது போலவே தன்னோட பயண ஓநாய்க்கு சிறிது தூரத்திலேயே தான் மீண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. மிகுந்த சிரமத்தோட தன் நினைவுகளை சேர்த்து அது பேச சிரமப்பட்டது.
அது தன் கடைசி நிமிஷத்தை எட்டிவிட்டதா சர்வ நிச்சயமாக உணர ஆரம்பித்தது. இந்த நிமிஷம் இந்த இடத்துல தன்னோட வாழ்வையை நிறைவாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல அது அமர்ந்து விட்டது. அப்போது அம்மையா கிட்ட சொன்னிச்சு, நாம் செய்யும் எல்லா செயல்களுக்கும் முழுமையான பலனோ அங்கீகாரமோ கிடைக்காம போகலாம் அம்மையா, ஏன் அது பயனற்று கூட போகலாம். என்ன சிரமமாக இருந்தாலும் பொறுமையாக நம்பிக்கையோட உன் செயல்களை உன் பயணத்தை செய். அது உனக்கான பாதையை காட்டும். அது சரியோ தவறோ அது உன்னை யார் என உனக்கு காட்டும். உன் செயலோட முழு மனதோட நீ செய்யும்போது உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது நீ யாருன்றதை நீ முழுசாக உணர்வ. அம்மையாவிற்கு தான் அனுபவித்து பகிர்ந்து கொண்டாலும் அம்மையா தன் பெற்றோர் நிச்சயம் கண்டுபிடித்து விடுவாள் என்று ஓநாய் நம்பியது. தன் இறுதி நிமிடத்திலும் தான் குட்டி ஓநாயாக வாழ்ந்ததும் தன் நண்பர்களோடு வேட்டையாடியதும் தன் பெற்றோர்கள் தான் கொண்ட வெற்றி நல்ல தலைவனாக நிறைவாக வாழ்ந்தது எண்ணி கடைசியாக ஒரு முறை நினைவு கூர்ந்தது. அந்த நிலவையும் உடைந்த மேகங்களையும் நிறைவோடு அதிசயமாகவும் பார்த்தது. நாளைக்கு இதே நிமிஷம் இதே வேலை நான் இங்கே இருக்க மாட்டேன், இன்றோட இந்த உலகத்தை விட்டு நான் நகர போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு. இந்த பயணத்தில் உனக்கு நான் என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்துவிட்டேன் என நம்புகிறேன் அம்மையா. நாம் இருவரும் பயணித்த இந்த நாட்கள் நீ நினைவில் வைத்துக்கொள். நாம் பேசிய இந்த அதிசயமானவைகள், இழப்பு, வெற்றி, நிறைவு, தோல்வி, நிச்சயமற்ற தன்மை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக்கொள். இது உனக்கு வாழ்வில் நிச்சயம் உதவி செய்யும் என்று கூறியது. மன்னித்துவிட அம்மையா, எனக்கு ஓய்வு தேவை என்று தன்னை முழுவதுமாக சுருக்கி கண்களை மூடி தன் இறுதி மூச்சை தேடி அந்த பணியில் தன் வாழ்வின் பயணத்தை நிறைவாக முடித்து கொண்டது அந்த ஓநாய். பெரும் நிசப்தம் எங்கும். அம்மையா ஓநாயின் முகத்தோடு முகம் கொண்டு உச்சி முகர்ந்து தன் நன்றியை முழுமையாக தெரிவித்தது. ஏதோ வித்தியாசம், ஏதோ ஒரு இல்லாமை போலவும் தோன்றியது அம்மையாவுக்கு. தான் மீண்டும் இந்த உலகில் தனித்து விடப்பட்டதை உணர்ந்தது அம்மையா. ஓநாயின் அருகே மிக நெருக்கமாக உடலோடு உடல் உரசி அமர்ந்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டது. தன் நிலை எதுவென்று உணர்ந்த அம்மையா காற்றில் தன் கண்முன்னே கலந்து நிற்கும் ஓநாயின் அந்த உணர்வுகளை உணர முடிந்தது. அடர்ந்த மரங்களின் ஊடே அது நகர்வதையும் அழிவற்ற அதன் ஆத்மா இந்த மலைப்பாறைகளில் எங்கும் சுதந்திரமாக வாழும் என்று உணர்ந்தது. அந்த இரவில் மேகத்தின் ஊடே தெரிந்த பெரிய நிலவின் ஒளி அம்மையா தன் முழு பயணத்தையும் நிகழ்ந்தவற்றையும் அந்த ஓநாயுடன் ஏற்பட்டதையும் நட்பையும் அனுபவத்தையும் முழுமையாக அசை போட்டது. இந்த குறுகிய நாட்களில் தனக்குள் ஒரு மிகப்பெரிய அன்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திய ஓநாய் தன் வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்று மிகவும் வருந்தியது. அடுத்து தன்னுடைய பயணத்தை எங்கு ஆரம்பிப்பது, எங்கு தொடர்வது என்பது அம்மையாவிற்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இருப்பினும் தன் பயணத்தை தொடர்ந்தே ஆக வேண்டும். பனிப்பொழிவு அதிகம் ஆரம்பித்த தருணம். மீண்டும் தான் தொலைத்த தன் பெற்றோரை தேடி அம்மையா தன் பயணத்தை தொடர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அம்மையா ஒருமுறை தன் வழிகாட்டியான ஓநாயை திரும்பி பார்த்து மனம் முழுவதும் மிகுந்த கனத்தோடு தன் பயணத்தை அந்த நிலவொளியில் தொடர்ந்தது. வெகு தூரம். இருப்பினும் அந்த வயதான ஓநாய் தன்னுடனே இன்னும் இருப்பது போலவே அம்மையாவிற்கு தோன்றியது. அதனுடைய அடர்த்தியான முடியும் ரோமங்களும் அதன் பெரிய கால்களின் தடமும் இன்னும் தன் உடனே நடப்பது போன்ற ஒரு பிரம்மை இருந்திருக்கலாமே என்ற ஏக்கம் எல்லாமே அம்மையாவோட மனசுக்குள்ள போட்டி போட்டுட்டு அவங்களோட வேதனையோட அந்த பயணத்தை தொடங்குது. தன் பயணத்தை தொடர்ந்த அம்மையாவிற்கு ஒரு குறுகிய காலத்திற்குள்ளே தனக்குள் இத்தனை நெருக்கமும் அன்பும் ஒரு இறப்பின் வேதனையும் பல அனுபவ பாடங்களையும் தந்த ஓநாய் மறக்க முடியாத ஒரு நபராக அதனோட வாழ்க்கையில மாறி போனது. அதே நேரம் தனக்குள் எங்கேயோ ஒரு அழும் குரல் கேட்பது போல இருந்தது. அது தனக்குள்ள இல்லை, வெளியில எங்கேயோ தூரத்துல கேட்குது அப்படின்னு உணர்ந்த அம்மையா அதை நோக்கி சென்றது. அப்போ அங்க ஒரு சின்ன மரப்பொந்துல ஒரு குட்டி பூனைக்குட்டி இருந்தது. அதனோட அழகைதானது. இங்க நீ என்ன செய்யற, யார் நீ என கேட்டது அம்மையா. அதற்கு அந்த பூனைக்குட்டி, எனக்கு
எனக்கு தெரியாது, என் அண்ணனோட பனிசறுக்கில் இங்கே விளையாடும் போது வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டேன், திரும்பவும் என்னால் என் வீட்டுக்கு போக தெரியல அப்படின்னு. அம்மையா ஒரு நிமிஷம் தானே சிரிச்சுக்கிச்சு. உன்னோட நிலைமையும் என்னோட நிலைமையும் ஒன்று தான் பார்த்தியா, சரியாக 2 பேரும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு. பூனைக்குட்டிக்கு புரியலை. அப்போ தான் அம்மையா சொன்னது, தானும் தன் பெற்றோரை எழுந்ததையும் வழியில் ஓனாயை சந்திச்சையும் அவங்களோட பயணமும் அந்த நிலவை பற்றியும் அவங்க வழியில் சந்தித்த பூனையும் எல்லாத்த பற்றியும் அம்மையா சொல்ல தான் அந்த பூனைக்கு அவங்களோட பயணம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சது. அதே நேரம் இந்த பூனைக்குட்டிக்கு தன்னால் உதவ முடியுமா அப்படின்னு அம்மையா யோசித்த நேரம்தான் ஒரு விஷயம் உணர்ந்தது. அப்போது தன்னுடைய பயணமும் தேடலும் என்னாவது, இத்தோட கைவிட வேண்டியது தானா அப்படின்னு யோசிச்ச அம்மையாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தனக்கு உதவிய வயதான ஓநாயை நினைத்து கொண்டது. அதன் கூட்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றுவது தன் பயணத்தில் வழிநடத்தி வந்ததும் மிகவும் உயர்வாக நினைத்து கண் கலங்கியது அந்த ஓநாய்க்காக. ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அம்மையா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு. ஆமாங்க, ஆபத்தில் இருக்கக்கூடிய அந்த பூனைக்குட்டிக்கு தான் இவங்க உதவி செய்ய போகிறாங்க. அவங்க குடும்பத்தாரோட சேர்ப்பது இந்த நிமிடம் சரியான தன் முடிவென்று தன்னை மனதளவில் தயார் செய்து கொண்டது அந்த குட்டி அம்மையா. தனக்கு கிடைத்த நல்ல வழிகாட்டுதலை நல்ல நண்பரை போல அம்மையாவும் அந்த பூனைக்குட்டிக்கு இருக்க முடிவு செய்தது. தன் ஆபத்தில் இருந்தபோது தனக்கு கிடைத்த நல்ல அனுபவத்தை இந்த பூனைக்குட்டிக்கும் கிடைக்க உதவி செய்ய முடிவு செய்தது. நிலா நட்சத்திரத்துக்கு செய்தது போல நாம் இருவருமே தொலைந்து போனாலும் இந்த நிலவை பின்தொடருவோம். இது நம்மை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்துவிடும் என்று பூனைக்குட்டிக்கு தைரியம் மூட்டியது. ஆனால் எப்படி என்று அப்பாவியாக கேட்டது பூனைக்குட்டி. முன்பு அம்மையா இதே கேள்வியை தான் ஓனாய்கிட்டையும் கேட்டாங்க. அப்போது அம்மையா சொன்னாங்க, வித் ஆல் யுவர் ஹார்ட். அப்படித்தான் எங்கள் அம்மாவும் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு. உன் முழு மன அது மட்டுமே ஒரே வழி அப்படின்னு அம்மையா சொன்னாங்க. இதுவே இந்த கதையோட முடிவு நேயர்களே. ஆனால் அவங்களுக்கு தொடக்கம் என்ன, இந்த இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வழிகாட்டின்னு யாராவது கண்டிப்பாக கிடச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் மற்றவர்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சிறு உதவி செய்ய முடிஞ்சால் அதுவும் மிகப்பெரிய ஆத்ம திருப்தி தானே. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கதை எழுதிய ஜேம்ஸ் நார்பெரி அப்படிங்கிறவர் தன்னோட சொந்த அனுபவத்தை தான் கதையாக எழுதியிருக்கார். இவரோட மற்ற 4 புத்தகங்களும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களோட கருத்துக்களை இங்கே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.